பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழ் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கொலி நிகழ்ச்சியில் ரொம்ப அழகா அற்புதமாக நேர்த்தையாக நிறைய நடன மாணவர்கள் மற்றும் வீணை இசை கலைஞர்கள் வந்து இங்கே அழகாக அவங்களோட கலை நுணுக்கங்களை சலங்கொலி மேடைக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஸ்ரீ ஈஸ்வரி க்ஷேத்ரா கல்ச்சுரல் அகாடமி மதுரையில் இருந்து இயங்கிட்டு இருக்கிற அகாடமி. அந்த அகாடமியில இருந்தால் இன்னைக்கு வந்து அருமையான அவங்களோட கலையை நமக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அதற்கு அப்புறம் என்ன சொல்லணும் அவங்கள பற்றினா, இன்னும் சில விஷயங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுட்டே ஆகணும். இந்த அகாடமியில் இருக்கிற ஆசான்கள் வந்து அவங்க டீச்சர்ஸாக இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணி நிறைய கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் மற்றும் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து புரிஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட கின்னஸ் ரெக்கார்ட்ஸும் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் வந்து கையில் வந்து கணக்கு போடாத அளவுக்கு நிறைய தெரிஞ்சுட்டே போகிறாங்க. அது அவங்க ஆசான்களோட வாயிலாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆசான்களை இப்போ மேலே கூப்பிட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தருணம். குரு ஸ்ரீமதி நாட்டிய கலை மாமணி டாக்டர் அங்காள ஈஸ்வரி மேம் அவர்களை சலங்கொலி மேடை ஒரு பெரிய கைத்தட்டலோடு வரவேற்கிறது. மேடைக்கு வாங்க மேம் ப்ளீஸ். வணக்கம் மேம். வணக்கம். அடுத்தபடியாக இன்னும் 3 ஆசான்களை மேடை வரவேற்க போகுது. குரு ஸ்ரீமதி சண்மதி மேம் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோட மேடை வரவேற்கிறது. வணக்கம் மேம். அடுத்தபடியாக குரு ஸ்ரீமதி காயத்ரி மேம் அவர்களை மேடை வரவேற்கிறது. வணக்கம் மேம். அடுத்தபடியாக வீணை வித்வான் இல்லை வீணையின் ஆசிரியர் அப்படின்னே சொல்லலாம், குரு ஸ்ரீமதி கௌசல்யா மேம் அவர்களை பெரிய கைத்தட்டலோட மேடை வரவேற்கிறது. வணக்கம் மேம். ஒரு வீணை வித்வான், 3 நடன ஆசிரியர்கள் மேடை வந்து ஒரு ஆசான்களாக அலங்கரிக்கப்பட்ட அழகான ஒரு தருணத்தில் இருக்குது. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தருணம். மேம் எப்படி இருக்கீங்க? 4 ஆசான்களுக்கும் சலங்கொலி மேடை மற்றும் என்னோட சார்பாக ஒரு பெரிய வணக்கம், பெரிய கைத்தட்டல். உங்கள் மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக அற்புதமாக மார்வலஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வானலாவிய ஒரு மகிழ்ச்சி அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல், உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த தமிழன் தொலைக்காட்சிக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மதுரையிலேருந்து எங்களோட மாணவிகள் வந்து ஆடுறதுக்கு இவ்வளோ அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழன் தொலைக்காட்சிக்கு மறுபடியும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி நாங்கள் வந்து ஆடுறதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அவங்க ரொம்ப நல்லபடியாக, அதாவது புன்னகையோடு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. எங்கள் மாணவர்கள் சார்பாகவும் மற்றும் எங்கள் ஆசிரியர்கள் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட டான்ஸ் கிளாஸ் வந்து எல்லா கோயிலும், சிதம்பரத்துலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், திருவண்ணாமலை, பிள்ளையார்பட்டி, அப்படி எல்லா இடத்துலையும் எங்கள் குழந்தைங்க போய் ஆடிருக்காங்க. மேக்ஸிமம் டெம்பிள்ஸ் ஆடிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் தமிழன் தொலைக்காட்சியில் எங்கள் குழந்தைங்க ஆடிருக்காங்க. அதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். மிக்க நன்றிங்க. மகிழ்ச்சி மேம், மகிழ்ச்சி மேம். நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு, உங்கள் பெற்றோர்களுக்கு தமிழன் தொலைக்காட்சிக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன், இந்த வாய்ப்பை வந்து தந்ததுக்கு. இந்த மேம் தான் வந்துட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். தேங்க்ஸ் தமிழன் தொலைக்காட்சி. வீணை ஆசான் அவர்கள், வீணை இசை மட்டும் இசைப்பீங்களா? எங்களுக்காக அழகான உங்கள் குரலில் கொஞ்சம் இசைச்சு காமிக்கலாமே? வேண்டாமா? சரி மேம், தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பேசினது இல்லாமல் நேயர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த விஷயம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு என்ன சொல்வீங்க மேம்? கண்டிப்பாக ரெகுலராக சலங்கை ஒலி பாருங்கள். நிறைய குழந்தைங்களோட ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. உங்கள் குழந்தைங்களும் பரதநாட்டியம் ஆடணுன்ற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ரெகுலராக பாருங்கள். சலங்கை ஒலி மட்டும் இல்லை, தமிழன் தொலைக்காட்சியை ரெகுலராக பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நன்றிகள் பல மேம். ரொம்ப அழகாக நேர்த்தையாக அவங்களுக்கே உரிய அந்த சொற்றொடரோடு சேர்ந்து வீணை மேம் சரி, இங்கே இருக்க நடன மேம்களும் சரி, அழகாக நமக்காக கோர்வையாக சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நன்றிகள் பல. தேங்க்யூ ஸோ மச் மேம்.
பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழின் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கை நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா ரம்யமா கண் குளிரும் நடனம் மற்றும் வீணை இசையை நமக்காக கொடுத்து இந்த மேடையை அலங்கரித்த எல்லா மாணவர்களுக்கும் சலங்கை நிகழ்ச்சியின் சார்பாகவும் பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழின் தொலைக்காட்சியின் சார்பாகவும் ஒரு பெரிய கைத்தட்டல், பெரிய வாழ்த்துக்கள். அவங்கள கௌரவிக்கும் ஒரு பொன்னான தருணம், அவங்களுக்கான சான்றிதழ் மற்றும் அவங்களுக்கான ஒரு சிறிய மொமெண்டோ மற்றும் பதக்கம் கொடுக்கும் ஒரு பொன்னான தருணம். அது எல்லாமே அவங்களோட ஆசான்கள் மேலே இருக்காங்க, அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. ஆசான்கள் கொடுக்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சி பெறுவாங்க. பி பவித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் பவித்ரா. எஸ் சஹானா ஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் சஹானா. எஸ் லோஹிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் லோஹிதா. கே ஆர் கிருத்திகா ஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எம் பிருத்திவி எழில் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கே எஸ் சிபிக்ஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எஸ் கிருஷ்ணவேணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழரசி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஏ அஸ்விஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பி மௌனிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கே காவியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எஸ் வரலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கே பிரியதர்ஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வி யாழினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எம் செல்வமீனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
வீணை ஆசான் அவர்களுக்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வாழ்த்துக்கள் வீணை ஆசான் அவர்களே. எஸ் ஷண்முக மஹிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கே கவின் கார்வண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என் சாய் ரக்ஷனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கே சையத் நிஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எம் கௌரிஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜே பார்கவி ஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜே பார்கவி ஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என் ஷண்மதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த ஒரு ஆசான் கௌரவிக்கும் ஒரு அழகான தருணம். வாழ்த்துக்கள் ஆசான் அவர்கள். ஷண்மதி. இவங்க பேர் என்ன? பி சுதந்திரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வி ஜீவதர்ஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றிகள் மேம். இவ்வளோ நேரம் எல்லாருக்குமே வந்து ஷீல்ட் சர்டிஃபிகேட் அழகான ஒரு மொமெண்டோ கொடுத்தவங்களுக்கு ஆசான்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். உங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப பெரியதாக இருந்தது. நன்றிகள் பல. பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழன் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கை நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக அற்புதமாக ஸ்ரீ ஈஸ்வரி ஷேக்த்ரா கல்ச்சுரல் அகாடமியோட மாணவிகள் நடனம் புரிஞ்சிருந்தாங்க. இந்த கல்ச்சுரல் அகாடமி மதுரையில் இருந்து கடந்த 20 வருடங்களாக ரொம்ப அழகாக சிறப்பாக சூப்பர் டூப்பராக செம்மையாக சீராக நடத்திட்டு வருவாங்க. அதுக்கு உரு காரணம் எல்லாமே அழகாக இங்கே வந்து மஞ்சக்காட்டு மைனா மாதிரி நின்றுட்டுருக்க ஒரு மேம், அவங்க மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க வேறு யாருமே இல்லை. ஸ்ரீ குரு ஸ்ரீமதி நாட்டிய கலை மாமணி டாக்டர் அங்காள ஈஸ்வரி ஆசான் மேம் அவங்க தான். இந்த புகழ், இந்த மேடைக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களோட மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல், பெரிய வாழ்த்துக்கள். அவங்க எல்லா ஆசான்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழன் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கை ஒலி நிகழ்ச்சியின் சார்பாக அவங்களுக்கான ஒரு சிறிய நினைவு பரிசு. வாழ்த்துக்கள் மேம்.
அதே மாதிரி இன்னும் 3 ஆசான்கள் இருக்காங்க, அவங்களையும் கௌரவிக்கும் அழகான ஒரு பொன்னான தருணம். அடுத்தபடியா என் சண்மதி மேம் அவங்கள கௌரவிக்கும் அழகான ஒரு தருணம். வாழ்த்துக்கள் மேம். அடுத்து எம் காயத்ரி ஆசான் அவர்களை கௌரவிக்கும் அழகான ஒரு தருணம். வாழ்த்துக்கள் மேம். அடுத்தபடியாக நம்மளோட வீணையின் ஆசான், வீணையின் வித்வான் அப்படின்னு கூட சொல்லலாம், அவங்கள கௌரவிக்கும் அழகான ஒரு பொன்னான தருணம். எஸ் கௌசல்யா ராணு ஆசான் அவர்களை கௌரவிக்கும் தருணம். 4 ஆசான்களுக்கும் பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழ் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கை ஒலி நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டல். இந்த நாள் என்றைக்குமே உங்களோட நடன பயணங்கள்லையும் சரி, உங்களோட நினைவுகளையும் ஒரு மலரும் நினைவாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. ஐயம், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் உங்கள் தொகுப்பாளினி திவ்யா ஸ்ரீதரன். இன்னும் நிறைய மாணவர்களோட, நிறைய ஆசான்களோட இதே மாதிரி இன்னொரு சலங்கை ஒலி மேடையில் மீண்டும் சந்திப்போம். நன்றிகள் பல. தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ரொம்ப அழகாக அற்புதமாக வார வாரம் நம்மோட சலங்கை ஒலி நிகழ்ச்சியில் நிறைய மாணவர்கள், மாணவிகள், மாணவன்கள் வந்து நிகழ்ச்சியில் அவங்களோட நடனத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு சலங்கை ஒலி நிகழ்ச்சியில் வேறு மாநிலங்கள்லேருந்தும் மாவட்டங்கள்லேருந்தும் இங்கே வந்து அழகாக சலங்கை ஒலி மேடையில் அவங்களோட பியூட்டிஃபுல்லான நடனத்தை கொடுக்க போகிறாங்க. யார் எங்கேருந்து வந்திருக்காங்க, அந்த மாணவரோட பேரும் ஆசானோட பேரும் நடன பள்ளியோட பேரும் பார்த்துடலாம் வாங்க. நமக்காக முதலாவதாக இந்த வரிசையில் இன்னைக்கு வந்து நடனம் புரிய போகிறாங்க சிவகேசவன் பரதநாட்டிய பாபு கலை அப்படின்ற நடனப்பள்ளி அரியலூரில் இருந்து ரொம்ப அழகாக சிறப்பாக இயக்கிட்டுருக்காங்க. இந்த நடனப்பள்ளியை இயக்கிட்டுருக்காங்க குரு ஸ்ரீமதி ஸ்வீதா பானு அவர்கள். அவங்களோட ஆசானுக்கு சலங்கை ஒலி நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டல், பெரிய வாழ்த்துக்கள். இவங்க எந்த ஸ்டூடெண்ட்டை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்க. யார் நமக்காக இன்றைக்கி வந்து நடனத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்பி செல்வ ஸ்ருதிகா அவர்கள். செல்வ ஸ்ருதிகா வந்து மழலையாக இருக்கும்போதே, அதாவது அவங்களோட 5 வயதுலேருந்தே நடனம் வந்து பயின்று வந்துட்டுருக்காங்க. அதுவும் அவ்வளோ வருடங்களாக இப்போது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 12-13 வயசு இருக்கும். ரொம்ப அழகாக 5 வயதுலேருந்து கற்றுக்கிட்டு இப்போ வரைக்கும் நடந்து புரிஞ்சிட்ருக்காங்க. கடந்த 2 வருடங்களாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கலையை கற்றுக்கிட்டு அந்த கலையில் மென்மேலும் இன்னும் உயரங்கள் அடையணும் அப்படின்னு சலங்கை ஒலி நிகழ்ச்சி அவங்கள வாழ்த்துது. சலங்கை ஒலி மேடையில் அவங்களோட நடனத்தை பார்த்துடலாம். எல்லாருமே ஆவலாக இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம்.
பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழன் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கை நிகழ்ச்சியில் ரொம்ப நேரமாக ரொம்ப அழகாக அற்புதமாக கண் குளிரும் நடனம் கொடுத்துட்டு இருக்காங்க மாணவிகள். இன்னைக்கு சலங்கை மேடையில் நமக்காக வந்து நடனம் புரிஞ்சிருக்காங்க எஸ்பி செல்வ ஸ்ருதிகா அவர்கள். செல்வ ஸ்ருதிகா முன்னாடியே சொன்ன மாதிரியே அவங்களோட 5 வயதிலிருந்து நடனம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது அவங்களுக்கு ஒரு 10-12 வயது இருக்கும். கடந்த 2 வருடங்களாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நடனம் புரிஞ்சுட்ருக்காங்க. நிறைய மேடையிலையும் நடனம் புரிஞ்சு நிறைய வாழ்த்துக்கள் பரிசுகள் பெற்றுட்ருக்காங்க. செல்வ ஸ்ருதிகா அவர்கள் எந்த நடன பள்ளியில் நடனம் பயின்று வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிவகேசவ பரதநாட்டிய பாபு கலை அப்படின்ற நடனப்பள்ளி அரியலூரில் இருந்து இயங்கிட்டுருக்கு. இந்த நடனப்பள்ளியை இயக்கிட்டுருக்காங்க ஆசான் ஸ்ரீமதி ஸ்வீதா பாபு அவர்கள். ஆசானுக்கும் அவங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல், பெரிய வாழ்த்துக்கள் சலங்கை நிகழ்ச்சியின் சார்பாக. எஸ்பி செல்வ ஸ்ருதிகா மழலைய சலங்கை மேடை ஒரு பெரிய கைத்தட்டலோடு வரவேற்கிறது. மேடைக்கு வாங்க ப்ளீஸ். நல்லா இருக்கீங்களா செல்வ ஸ்ருதிகா? எப்படி இருந்துச்சு டான்ஸ் உங்களுக்கு? அவங்களோட பெஸ்ட்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி உங்களோட நடன இந்த மேடை சலங்கை மேடைக்கு கொடுத்ததுக்கு. உங்களை பாராட்டும் அருமையான ஒரு பொன்னான தருணம். உங்களுக்கான சான்றிதழ். வெல்கம். உங்களுக்கான அழகான ஒரு பதக்கம். வாழ்த்துக்கள் செல்வ ஸ்ருதிகா. வேற ஒரு மேடையில் இதே மாதிரி பிரம்மாண்டமான ஒரு நடனத்தில் உங்களை பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். வெல்கம். தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களோட சலங்கை நிகழ்ச்சி. வாரம் அருமையான ஒரு நிகழ்ச்சி நம்மளோட சலங்கை நிகழ்ச்சி. இன்னைக்கு எந்த மாணவி எந்த நடன பள்ளியிலேருந்து வந்து நடனம் புரிய போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்போம்.
நடன பள்ளியோட பெயர், மாணவரோட பெயர் மற்றும் ஆசானோட பெயரை பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு நமக்காக வந்து நடனம் புரிய போகிறாங்க இந்த மாணவி ஓம்காரா பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டர் பொன்னேரியில் இருந்து இயங்கிட்டு இருக்கிற ஒரு ரம்யமான நடனப்பள்ளி அப்படின்னே சொல்லலாம். இந்த நடனப்பள்ளியை ரொம்ப ரம்யமாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு இருக்காங்க நாட்டிய ரத்னம் பிரதீஷ் சிவானந்தன் ஆசான் அவர்கள். அவங்களோட ஆசானுக்கு சலங்கி நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டல், பெரிய வாழ்த்துக்கள், வணக்கங்களும் கூட. அவங்க இன்னைக்கு ட்ரெயின் பண்ணி அவங்களோட நடன நுணுக்கங்களை சொல்லி கொடுத்து இந்த சலங்கி மேடையில் அவங்களோட நடனத்தை அர்ப்பிக்க வந்திருக்காங்க மழலை திரு VP லாவண்யா அவர்கள். லாவண்யாவுக்கு இப்போது 9ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்காங்க லாவண்யா அவர்கள். இவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மழலை வயதான ஒரு 2.5-3 வயதுலேருந்தே நடனம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 10 வருடங்களாகவே அருமையாக நடனம் நிறைய மேடைகளில் வந்து நடனம் புரிஞ்சிட்ருக்காங்க. லாவண்யா அவர்களை சலங்கி மேடை ஒரு பெரிய கைத்தட்டலோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறது. நடனத்தை பார்த்துடலாம். கடல் நடுவில் துயிலிருந்து அடியவர்கள் அழைத்தால் பறந்து வரும் மாயவனின் அழகிலொரு பாதி. கடல் நடுவில் துயிலிருந்து அடியவர்கள் அழைத்தால் பறந்து வரும் மாயவனின் அழகிலொரு பாதி. திரை நிலவை தலையணிந்து முழு நிலவாய் அருளொளியை பொழியும் சிவன் அழகிலொரு பாதி. திரை நிலவை தலையணிந்து முழு நிலவாய் அருளொளியை பொழியும் சிவன் அழகிலொரு பாதி. ஹரிஹரனம் இரு கடலும் இணைந்து ஒரு புது கடலும் உருவெடுத்து நதி கடந்து சபரிமலை வாழும். கடல் நடுவில் துயிலிருந்து அடியவர்கள் அழைத்தால் பறந்து வரும் மாயவனின் அழகில் ஒரு பாதி. கடல் நடுவில் துயிலிருந்து அடியவர்கள் அழைத்தால் பறந்து வரும் மாயவனின் அழகில் ஒரு பாதி. வெண்ணைதனை திருடுகிற கண்ணனவன் பிள்ளைக்கு நெய்யாலை அபிஷேகம் செய்வோம். வெண்ணைதனை திருடுகிற கண்ணனவன் பிள்ளைக்கு நெய்யாலை அபிஷேகம் செய்வோம். பாம்பு நகை அணிகின்ற சாம்ப சிவன் பிள்ளைக்கு தங்க நகை அலங்காரம் செய்வோம். பாம்பு நகை அணிகின்ற சாம்ப சிவன் பிள்ளைக்கு தங்க நகை அலங்காரம் செய்வோம். வைரமணி மாலையணி சுப்பிரமணி தம்பி என வந்தமணி கண்டா. விழியழகு முகமழகு அமர்ந்திருக்கும் வடிவழகு அழகு மிகு குமரனது தம்பி அன்றோ. கடல் நடுவில் துயிலிருந்து அடியவர்கள் அழைத்தார் பறந்து வரும் மாயவனின் அழகிலொரு பாதி. கடல் நடுவில் துயிலிருந்து அடியவர்கள் அழைத்தார் பறந்து வரும் மாயவனின் அழகிலொரு பாதி. மகனுக்கு அருள் புரிந்த அற்புதம் கருணையுடன் காக்கின்ற சாந்தம். குருவுடைய மகனுக்கு அருள் புரிந்த அற்புதம் கருணையுடன் காக்கின்ற சாந்தம். யாருக்கும் அஞ்சாத மகிழ்ச்சியை வென்றது தீமையை அழிக்கின்ற வீரம். காக்கின்ற பெருமாளும் அழிக்கின்ற பெருமாளும் ஒன்றான ஐயப்பரூபம். காக்கின்ற அழிக்கின்ற பெருமானும் ஒன்றான ஐயப்பரூபம். அரசுரிமை மறுத்து வந்து தவம் புரியும் பொழுதிலும் வருபவர்க்கு வரமருவும் கருணை மிகு தெய்வம். கடல் நடுவில் துயிலிருந்து அடியவர்கள் அழைத்தார் பறந்து வரும் மாயவனின் அழகில் ஒரு பாதி. கடல் நடுவில் துயிலிருந்து அடியவர்கள் அழைத்தார்
பொழியும் சிவன் அழகில் ஒரு பாதி திரை நிலவை தலை அணிந்து முழு நிலவாய் அருள் ஒளியை பொழியும் சிவன் அழகில் ஒரு பாதி ஹரிஹரனம் இரு கடலும் இணைந்து ஒரு புது கடலும் உருவெடுத்து நதி கடந்து சபரிமலை வாழும் கடல் நடுவில் துயிலைந்து மடியவர்கள் அழைத்தார் பறந்து வரும் மாயவனின் அழகில் ஒரு பாதி கடல் நடுவில் துயிலிருந்து